மணல் திருட்டை கண்டித்து 2015ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தியது தொடர்பான வழக்கில் அமைச்சர் சிவசங்கர் ஆஜராகியுள்ளார். விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, கடலூர் நீதிமன்றத்தில் தற்போது அமைச்சர் சிவசங்கர் நேரில் ஆஜராகியுள்ளார். விவரங்கள் என்ன? ஆமினங்குடியில் உள்ள வெள்ளாற்றில் மணல் திருடப்படுவதை கண்டித்து கடந்த 2015ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்ட திமுக செயலாளராக இருக்கும் சிவசங்கர் எம்எல்ஏ தலைமையில அப்போது ஒரு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பாத்தீங்கன்னா ஈடுபட்டதாக சிவசங்கர் உட்பட 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வழக்கு கடலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய 5 பேர் உயிரிழந்த நிலையில இன்று இந்த வழக்கு சம்பந்தமாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் உட்பட 20 பேர் ஆஜராகினர். இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி ஜவஹர் அவர்கள் பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவிட்டிருக்கார் ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகமுத்து.